உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகிலேயே சத்தம் இல்லாம அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடு எது தெரியுமா? அது ஜப்பான். ஆனா அவர்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது. அவங்க கிட்ட ஆடம்பர காரோ சமூக ஊடகங்களில் பெரிய பகட்டோ இருக்காது. ஏன்னா அவங்களோட கலாச்சாரம் ஒரு விசித்திரமான கொள்கையை கொண்டது. அமைதியாக வாழ்வதே உண்மையான அதிகாரம். இந்த உலகமே பகட்டிற்காக செலவு செய்து கடன்ல மூழ்கும் போது ஜப்பானியர்கள் மட்டும் 9 பழங்கால உளவியல் ரகசியங்களை பயன்படுத்தி அமைதியாக தங்களோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரகசியம் 1, கக்கைபோ. கக்கைபோ அப்படின்னா நிதி கண்ணாடி. அதாவது இந்த ஃபோனில் இருக்க ஆப்ஸுகளோ உங்களோட பணத்தை சேமிக்காது. உங்களுடைய விழிப்புணர்வு மட்டும்தான் உங்களோட பணத்தை சேமிக்கும். கக்கைபோ அப்படிங்கிறது 1904 முதல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு கையேடு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு செலவையும் உங்கள் கைப்பட ஒரு நோட்டில் எழுதி வையுங்க. இதோட விளைவு என்னவா இருக்கும்னா, நீங்கள் எழுதும்போது அந்த செலவை உங்கள் மனம் ஆழமாக உணர்கிறது. தேவையில்லாத செலவுகளை இது உங்கள் கண்ணெதிரே கொண்டு வரும். அதனால் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிடுவீங்க. அப்போ நாளையிலிருந்து ஒவ்வொரு செலவையும் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிடுங்க. இது ரகசியம் 1, கக்கைபோ. ரகசியம் 2, மொட்டை நாய். அப்படின்னா பொருட்களின் ஆன்மா. ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. அதாவது வீணாக்கப்படுற ஒவ்வொரு சாப்பாட்டோட பருக்கையும் சரி, 2 நாள் போட்டுட்டு இதுக்கு மேலே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலன்னு தூக்கி போடுற உடையிலையும் சரி, அதுங்க வெறும் பொருட்கள் மட்டும் இல்லையாமா. அவர்கள் எல்லாம் நீங்கள் உழைத்த நேரம், அதாவது அந்த பொருளை வாங்கிறதுக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் உழைச்சிருப்பீங்க, அந்த உழைப்பு தான் அந்த பொருட்களுடைய ஆன்மாவாம். அதனால் ஒரு பொருளை மதிக்க தெரியாதவங்க கிட்ட செல்வம் தங்குவதே இல்லையாம். இதுதான் மொட்டை நாய் தத்துவம். அதனால் அடுத்த வாட்டி ஒவ்வொரு பொருளை தூக்கி போடும்போதும் இந்த பொருளுக்கு நீங்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சு உழைச்சிங்கன்றத நினச்சி பாருங்கள். இது ரகசியம் 2, மொட்டை நாய். அடுத்து ரகசியம் 3, கைசன். கைசன் அப்படின்னா என்னென்னா 1% முன்னேற்றம். அதாவது ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற கனவை விட்டுடுங்க. கைசன் அப்படிங்கிறது ஒரு சிறிய மாற்றம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாயை கூடுதலாக சேமிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த அலமாரியில் இருக்க படிக்காத அந்த ஒரு நிதி புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கம் படிங்க. ஒவ்வொரு நாளும் வெறும் 1% உங்களை நீங்கள் செதுக்கிக்கிட்டீங்கன்னா ஒரு வருடத்தோட முடிவில் நீங்கள் இப்போ இருக்கிறத விட 37 மடங்கு சிறந்த மனிதராக மாறியிருப்பீங்க. அதாவது தினம் 1% கொஞ்சம் மாற்றுங்க. இது கைசன், 1% முன்னேற்றம், ரகசியம் 3. அடுத்து ரகசியம் 4, இக்கிகாய். அதாவது சலிப்பற்ற உழைப்பு. பிடிக்காத வேலையை செய்கிறவங்க அந்த பிடிக்காத வேலையினால் வர மன அழுத்தத்தை போக்குறதுக்கே அதிகமாக பணம் செலவு செய்வாங்க. அதனால் உங்களுக்கு பிடித்த, சமூகம் விரும்புகிற, அதுலேயும் வருமானம் தருகிற ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கான செலவு, அதாவது தேவையற்ற ஆடம்பர செலவுகள் தானாகவே குறைந்துவிடும். இது ரகசியம் 4, இக்கிகாய், சலிப்பற்ற உழைப்பு. அடுத்து ரகசியம் 4, வபிசாபி. அதாவது நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி போதுமென்ற மனமே பொன். உலகிலேயே மிக விலையுறந்த பழக்கம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே கச்சிதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மனசு தான். அதாவது பர்ஃபெக்ஷன். இது ஒரு சிறு கீறலுக்காக புதிய காரையே மாற்றுறது ஒரு முட்டாள்தனம்.
பழமையிலும் குறையிலும் அழகை காண்பதுதான் வபிசாபி. அதாவது இந்த ஆடம்பர மோகத்தை விட்டொழிந்தாலே செல்வம் சேர தொடங்கிடும். இது ரகசியம் 5 வபிசாபி. போதும் என்ற மனமே பொன். அடுத்து ரகசியம் 6 ஹர ஹச்சிபு, அதாவது 80% விதி. இது ஜப்பானியர்களின் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தோட ரகசியம். உங்கள் வயிறு 80% நிறையும் போதே சாப்பிட்றத நிறுத்திடுங்க. அதே மாதிரி உங்கள் வருமானத்தில் 80% வாழ்ந்து பழகவும். அந்த 20% இடைவெளி தான் உங்கள் எதிர்காலத்தின் அஸ்திவாரமாகும். அப்போ இனிமே உங்களோட வருமானத்தில் 80% மட்டும் செலவு பண்ணிவிட்டு 20% எப்போவுமே சேவிங்ஸில் போட்டுடுங்க. இது ரகசியம் 6 ஹரஹச்சிபு, அதாவது 80% விதி. அடுத்து ரகசியம் 7 கமன். கமன் அப்படின்னா பொறுமையின் வலிமை. இந்த உலகமே உடனடி திருப்தியை ரொம்ப ரொம்ப விரும்புது. கமன் என்பது ஒரு பொருளை வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்தால் அந்த ஆசையை சகிச்சு கொண்டு அதை கொஞ்சம் தள்ளி போடுறது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 30 நாள் காத்திருங்க. அதன் பிறகும் அந்த ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போது வாங்குங்க. பெரும்பாலும் அந்த ஆசை மறைந்துவிடும். இது கமன், பொறுமையின் வலிமை. அடுத்து ரகசியம் 8 கின்சுகுரோய், அதாவது பழுது பார்ப்பதே கலை. ஒரு பொருள் உடைஞ்சிருச்சுன்னா உடனே அதை தூக்கி போடாதீங்க. ஜப்பானில் உடைந்த மண்பாண்டங்களை தங்க கலவையை கொண்டு ஒட்டுவாங்களாம். அது பழையதை விட மிக அழகாக மாறுமா. அதே மாதிரி உங்கள் பொருட்களை பழுது பார்த்து பயன்படுத்துங்க. இது கஞ்சத்தனம் கிடையாது. இது வீண் நுகர்வு கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு புரட்சியாகும். அதனால் ஒரு பொருள் உடைஞ்சாலோ கிழிஞ்சாலோ பழுது பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் அதை பயன்படுத்துங்க. இது ரகசியம் 8 கின்சுகுரோய், பழுது பார்ப்பதே கலை. கடைசி விதி ஷோகனாய், எதற்கும் கலங்காதே. இது ஷோகனாய் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். நாட்டோட பொருளாதாரமோ பங்கு சந்தையோ இல்லை மற்றவங்களோட வளர்ச்சியோ இது எதுவுமே உங்களால் மாற்ற முடியாது. ஷோகனாய் அப்படின்னா இதை மாற்ற முடியாது, விட்டுவிடு அப்படின்னு பொருள். எதை மாற்ற முடியாதோ அதை நினைத்து கவலைப்படாமல் உங்கள் சேமிப்பை மட்டும் கவனியுங்கள். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. கையில் இல்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. இது ரகசியம் 9 ஷோகனாய். இப்போது உங்களோட பாதை எப்படிப்பட்டது? இந்த உலகம் உங்களை ஆடம்பரம் செய்து ஏழையாக சொல்லும். ஆனால் ஜப்பான் உங்களை அமைதியாக வாழ்ந்து பணக்காரனாக சொல்லிக் கொடுக்கும். இந்த 9 விதிகளில் ஒரே நாளில் கடைபிடிக்க முடியாது. ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கருத்து பகுதியில் உங்கள் எண்ணத்தை பகிருங்கள். அமைதியான செல்வத்தை உருவாக்க இப்போதே தயாராகுங்கள்.